வெல்கம் டு கார்கி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு மருந்து ரசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக கார்கி கிச்சன் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸும் புது ஃப்ரெண்ட்ஸும் லைக்கும் கமெண்ட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு இப்போ என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு மெயினாக தூதுவளை இலை எடுத்து வச்சுருக்கேன். இது பிஞ்சு இலை தான், அதனால இந்த முள்ளோடையே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் முசுமுசுக்கன்னு பேர். இது ஜலதோஷம், இருமல் எல்லாத்துக்குமே சைனஸ் அந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இது நம்ம சாப்பிட்டா உடனே மாறிடும் நமக்கு. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரசம் பண்ண போகிறோம். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி வச்சிருக்கு, அதையும் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பூண்டுல பாதி பூண்டு, அதையும் போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சில சாமான்லாம் வறுத்துக்கணும். இதுக்கு கடாய் ஒன்று சூடாகட்டும். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தூதுவளை இலை பார்த்தீங்கன்னா இது பிஞ்சு இலை, அதனால நான் அந்த முள்ளோடையே எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் முத்து நிறையா இருந்தால் முள்ளை எடுத்துருங்க. இது முசுமுசுக்க. இது பார்க்கறதுக்கு கோவை இலை மாதிரியே இருக்கும், ஆனால் தொட்டா ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். இது ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடாய் ஒன்று சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் 2 ஸ்பூன் கிட்ட மிளகு போட்டுக்கிறேன். இது சின்ன குட்டி ஸ்பூன், அதால தான் நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் ஜீரகம், இது பாதி வதங்கும் பொழுதே நம்ம ஒரே ஒரு சேப்பு மிளகாய் எடுத்து வச்சதையும் போட்டுக்கலாம். நம்ம இந்த இருக்கிற பூண்டையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு பாதி வதங்குற டயத்தில் நம்ம இந்த தூதுவளை இலையை எடுத்துருக்கேன், அதில் போட்டுக்கலாம். இந்த முசுமுசுக்க இலையும் போட்டுக்கோங்க. இது நல்லா அலம்பிட்டு இதிலெல்லாம் ஏதாவது பூச்சி இருக்கும், அதனால கண்டிப்பாக நல்லா பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். தூதுவளை இலை ஒரு கசப்பு இருக்கும், முசுமுசுக்க இலை ஒரு மாதிரி சாப்பிடும்போது ஒரு மாதிரி தொண்டையை ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நல்லா வதக்கிட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினோன்னு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஃபுல்லாக நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். இந்த ரசம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். 2 நாள் வச்சுக்கலாம். இந்த ரசம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவு அரைச்சா போதும், ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம்.
இது ஒன்று சூடாகட்டும். அதுக்குள்ளே இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட வற்றணும், கொஞ்சம் கூட வற்றட்டும். இது இப்போ சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஒன்று சூடாகட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இடிச்சு வச்சு இந்த பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா ஒன்று வதக்கிக்கலாம். இது இப்போ குறுகிடுச்சு. இனி ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி இதில் விட்டுக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு போடலை. இப்போ எண்ணெய் நல்லா பிரியிற அளவுக்கு வதங்கட்டும். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயத்தூளா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரசத்தை இதில் விட்டுக்கலாம். இது வந்து புளியை வந்து கரைச்சி விட வேண்டாம், அதில் அப்படியே போடுங்க. ஏன்னா அதோட வந்து இது இறங்கிக்கிட்டே இருக்கணும் அதில். ஏன்னா இந்த மண் பாத்திரத்தில் இருந்து இருந்து அது ஒன்று அந்த அதோடது செட் ஆகும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரியே தான், இது நல்லா கொதிக்கக்கூடாது. நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா நுரைச்சி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பொரிச்சு கொட்டிக்கலாம். கடாய் ஒன்று சூடாகட்டும். எப்பவுமே இந்த மாதிரி நம்ம கிராமத்து இது செய்யும் பொழுது நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெய் கூட தேவை கிடையாது. பொரிச்சு கொட்டுறதுக்கு நல்லெண்ணெயை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஜலதோஷம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், ஒரு மாதிரி தொண்டை ஒரு மாதிரி இருக்கும், மூக்கெல்லாம் ரொம்ப அரிக்கும். அந்த மாதிரி டயத்தில் ஒரு ஆளுக்குன்னா 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 வெத்தலை, இது 3ஐயும் போட்டு நல்லா காய்ச்சிட்டு பனை வெல்லமோ இருந்தால் அதை போட்டுட்டு குடிச்சிருங்க. குடித்தா அந்த ஜலதோஷம் வராது. இது நான் அடிக்கடி செய்யறது, வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கடாய் ஒன்று சூடாகட்டும். கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு சேப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பொரிச்சு கொட்டினதை இதில் போட்டுக்கலாம். இந்த நம்ம மண் பாத்திரத்தில் வைக்கிறதுனால 2 நாளைக்கு கண்டிப்பாக, இன்னத்தை விட இதோட குணம் நாளைக்கு தான் இருக்கும். இதோட மருத்துவ குணம் நாளைக்கு தான் நமக்கு இது தெரியும். கண்டிப்பாக இது ஒரு வாட்டியாவது எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரசம் குளிர்காலத்துக்கு, மழை நேரத்துக்கும், இந்த டயத்துக்கு இது சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.